அது உன் லைஃபுக்கு செட் ஆகாது. ஐயோ சித்தப்பா, இது செட் ஆனதான் எனக்கு லைஃப். இங்கே வந்தவங்க எல்லாருமே டைரக்டர் குமரவேலன் இருந்து பிரபு சார், எங்கள் அண்ணன் பையன் பிரபு சார், அப்தானா சார், எங்கள் அண்ணன் பேர் விக்ரம் பிரபு, அப்புறம் இங்கே விருந்தினர்களாக வந்திருக்க ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ், அத்தனை பேர் மறக்காம ஒருத்தர் பேரை சொன்னாங்க. அவர்கிட்ட வந்தோம், அவர்கிட்ட இருந்தால் வந்தோம், அவர்கிட்ட இருந்தால் வந்தோம். அவர் தான் எங்களை பக்குவப்படுத்தினார், அவர் தான் எங்களை உருவாக்கினார். இப்போ என்ன மேடை கிடைக்கும்போது கூட என்ன நம்ம சொன்னாங்க, அவரால் வந்தார், இவரால் வந்தார், குடும்பம் என்னமோ சொன்னாங்க. ஆனால் இந்த மகேந்திரன், நீங்க இவ்வளோ பேசுன மகேந்திரன் இங்க நிக்கிறதுக்கு காரணமே அந்த மகாக்கலை கமல் அவர்கள் தான். இது யாருக்கும் தெரியாது, இன்னைக்கு தெரிஞ்சு ஆளுங்கிறதுக்கான ஆசை. சில விஷயங்கள் பதிவு பண்ணப்பட வேண்டிய விஷயங்கள் சிலருக்கு தெரியாம போடக்கூடாது. நான் இங்கே நிற்கிறேன்னா அவருக்கு ஒரே காரணம், இன்னைக்கு அவர் தான். அவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு இருக்க மாட்டேன், சென்னையிலும் இருக்க மாட்டேன், டைரக்டராகவும் இருக்க மாட்டேன். உங்களுக்கு அப்படி மொட்டையை சொன்னால் உங்களுக்கு தெரியாது, பெருமணியை போடுறாரு அப்படின்னு நினச்சிக்கிங்க. என்னுடைய முதல் படம், நான் சினிமாக்குள்ளே வாழ்ந்ததுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கலாம். நான் எழுத்து வரப்பட்டவன், மற்றவங்க மாதிரி விரும்பி வந்தவன் கிடையாது. நல்லா அடிக்கடி ஓடிப்புற பற்றி ஜாஸ்தி சினிமாவை விட்டு. அப்படி ஒரு நேரத்தில் தான் முதல் படம் என்னை இயக்குனராக கட்டாயப்படுத்தி டைரக்ட் பண்ண வச்சாங்க. மிஸ்டர் முருகவேல், உங்கள் படத்தை பார்த்தா வாகாவை பற்றி பேச போகிறேன், டைரக்டரை பற்றி தான் பேச போகிறேன், எல்லாத்தையும் பற்றி பேச போகிறேன். டைம் ஃபேக்டரை பற்றி எனக்கு ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் கமல் சாரை பற்றி நான் சொல்லலைன்னா நான் பாவி ஆகிடுவேன். முதல் படம், அதுக்கு முன்னாலே நான் கதர்சனம் எழுதின படங்கள் கமல் சார் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மகாக்கலைஞன் தான் சொல்ல ஒரே வார்த்தை, கமல் சார் சொல்ல மகாக்கலைஞன். அப்போ எங்களுக்குள்ள அடிக்கடி இந்த நல்ல சினிமாக்களை பற்றி பரிமாற்றங்கள் ஏற்படும். அவங்க நிறைய நல்ல சினிமாக்களை பற்றி டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. அது வந்து என் மைண்டுக்கு போயிட்டே இருக்கும். எனக்கும் தமிழ் சினிமாக்கள் மேலே பெரிய வெறுப்பு ஆரம்பத்திலிருந்து. கடைசியில் நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிரந்தரமாக நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. டைரக்டராக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டப்போ முருகன் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதை நான் ஆசைப்பட்ட மாதிரி எடுக்கணும்னு நினச்சேன். அப்போது அந்த படத்துக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. எனக்கு என் டேஸ்ட் கொடுத்த கேமரா எனக்கு முதல்ல கிடைக்கல. அப்புறம் கமல் சார்கிட்ட போய் நான் சொன்னேன், கமல் சார் எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, நல்ல கேமராமேன் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, நல்ல டேஸ்ட் உள்ளவங்க கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அவர் தான் பாலுமைதான சார் எனக்கு அறிமுகம் பண்ணி முள்ளுமுடலில் என்னோட ஒர்க் பண்ண வச்சார். அவர் தான். அதோடு நிற்கலைங்க, அந்த படத்தோட சரித்திரம் அதோட நிற்கலை. இன்னைக்கு வரைக்கும் முள்ளுமுடலை பேசுறீங்க, டைரக்ட் பண்ண என்னை பற்றி பேசுறீங்கன்னா அதுக்கு நான் நிறுத்தி நியாயமா ஒன்றுமே காரணம் இல்லை. அந்த மகாக்கலைஞன் தான், கலைஞன் தான். படம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் ரொம்ப நல்ல சினிமா அடிச்சிட்டியாரு. அவருக்கும் ஒழிப்பின்வாளர் பாலமேந்திரன் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது போக டபுள் பாசிட்டிவரை பேத்துட்டு பார்த்துட்டாரு ஒரு சந்தர்ப்பத்தில். ஆனால் டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது கூட அந்த கதைக்கு, அந்த படத்திற்கு உயிரோட்டமாக உள்ள அடித்தளமான மிக மிக முக்கியமான ஒரு காட்சியை எடுக்காமே விட்டுருவேன். பேட்ச்வொர்க்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி டபுள் பாசிட்டிவ் பார்த்த ப்ரொடியூசர் வந்து படத்தில் டைலாக்கே இல்லை, எல்லாம் சைலண்டாக போயிட்டுருக்கு, அங்கே ஒரு வார்த்தை இங்கே ஒரு வார்த்தை வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் திட்டினா என் மேலே பயங்கர கோபம். பட் இஸ் நைஸ் மேன். என் மேலே ஒரு கோபம், ஒழிப்புகளோட பாலமேந்திரா மேலே ஒரு தனிப்பட்ட முறை ஏதாவது வரும். ரெண்டு காரணத்தையும் சார் சீனை எடுக்க மாட்டேங்க. நான் ரெசீவ் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் காசு தர மாட்டேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். அது இந்த செந்தாட மூவியில் கொண்டாடும் தென்றல் ஒரு சாங் வரும், அதுக்கான லீட் சீன். அந்த பாட்டையே தூக்கிடுங்க, பாட்டையும் தூக்கிட்டு இந்த சீனையும் எடுக்காம விட்டால் அந்த படம் ஒன்றுமே இல்லை. குறப்பிரசமாக வெளியே வந்து
அது மறக்கப்பட்டிருக்கும், நானும் காணாமல் போயிருப்பேன். அந்த சந்தர்ப்பத்தில் ஆழ்வார்பேட்டையில் அந்த பிறவி கவிஞன் வீட்டில் உட்காந்து நான் பேசிட்டு இருந்தப்போ இந்த மாதிரி மிஸ்டர் கமல், நான் அவர்கிட்ட உதவின்னு கூட கேட்கல, அதுதான் அவர்கிட்ட எனக்கு உதவி செய்யுங்கன்னு கூட நான் கேட்கல. அவர்கிட்ட போய் இதுதான் சுச்சுவேஷன், எனக்கு தெரியல, பைத்தியம் அடிக்கிற மாதிரி இருக்கு, எதுக்கு டயட் பண்ண வந்தோன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ரெண்டு போனார், நேரம் வேணிச்சுட்டே ரெண்டு போனார். என்ன இது வரைக்கும் அப்போ அந்த நிலைமையில கூட இந்த கலைஞர் மகா கலைஞர் அந்த படத்தை பார்க்கல, நான் எடுத்த படத்தை பார்க்கல, என் மேல உள்ள நம்பிக்கையினால எனக்காக பறிஞ்சிட்டு ப்ரொடியூசர்கிட்ட போறாரு. ப்ரொடியூசர்கிட்ட போய் எவ்வளோ வாதாடி போகிறாரு. படத்துக்கு ஆதாரமே அந்த சீன் தான்டாரு டைரக்டர், ரொம்ப கெட்டிக்கார் பையன் மகேந்திரன், எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் மேல, தயவு செஞ்சு அந்த சீனை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, வீடு பிடிக்காதீங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் தலைகீழாக நினைத்தார், முடியவே முடியாது. கடைசியில் ஒரு அசத்தை அவர் போட்டார். சரி, அந்த சீனை நான் எடுக்கிறேன், நானே ஏற்பாடு பண்றேன், நான் செலவு பண்றேன் சார், அதுக்காச்சும் ஒத்துக்குவீங்களா அப்படின்னாரு. அது ஓம் பாடுப்பா அப்படின்னு அவர்கிட்ட. உடனே மறுநாளே இந்த பிறவை கலைஞர் மகா கலைஞர் கிரேட் ஹியூமன் பீயிங் அப்பதான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த கிரேட் ஹியூமன் பீயிங் இல்லைன்னா இப்படி ஒரு அக்கறை ஒரு மனிதன் என்ன யாருக்கும் வர சான்சஸ் இல்லை. அவர் மறுநாளே சுந்தர் சேலையில் கேமரா ஃபிலிம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி சத்யா ஸ்டுடியோவில் சம்மந்தப்பட்ட காட்சியை எடுக்க வச்சு அந்த படத்தில் இணைக்கிறதுக்கு காரணமாக இருந்தார். அதுக்கப்புறம் தான் அந்த படம் முழுமையை அடைந்தது. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் முழுமலருங்கிறீங்க, மகிழ்ங்கிறீங்க. அன்னைக்கு மட்டும் அந்த மாமனிதன் எனக்கு அந்த உதவி செய்யலைன்னா அதுக்கப்புறம் உதவிப்புகளுமே நினைக்கக்கூடாது, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நான் இல்லை. ஸோ என் வாழ்நாள் முடிகிற வரைக்கும் அந்த மாமனிதரை நான் மறக்க மாட்டேன். எனக்கான என்னன்னு நீங்கள் என்ன பாராட்டணும், எதை பாராட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் மூலம் அடிப்படை அடித்தளம் எல்லாமே அவர் தான். அதுக்கப்புறம் சார் எங்கள் அண்ணன் பையன் அப்படிதான் நான் சொல்றேன். எனக்கு ரெண்டு குடும்பம் இருக்குது. ஒரு குடும்பம் சிறப்பு சார் குடும்பம், இன்னொன்று கமல் சார் குடும்பம். எனக்கு எதுனாலும் நான் அவங்கள்ட்ட நான் போய் நிற்பேன். வேறு யாருக்கும் தெரியாது, எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால இந்த சினிமா ரொம்ப சில மறக்க முடியாத ஆட்கள் சில பேர் இருக்காங்க. மிஸ்டர் குமரவேலுடைய தகப்பனார் டைரக்டர் குமரவேலு தகப்பன் ஜி.என். ரங்கராஜன் அவர்கள் எனக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்ச பெரிய டைரக்டர். கமல் சாரை வச்சு கல்யாணராமன், மீண்டும் கோயிலா படங்களை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நான் ரைட்டர் ஒர்க் பண்ண படங்களுக்கும் விஸ்வமித்ராமன் டைரக்ஷன், அவர் அசோசியேட் டைரக்டர். இப்போ ஒரு சமயம் அதுலேயும் ஒரு லிங்க் இருக்குது, அதுக்காகத்தான் நான் பேசுவேன். கொஞ்சம் டைம் ஃபேக்டர் கொஞ்சம் அதிகமாக பேசுவேன், தப்பாக நினச்சிக்காது. முடிக்கலாம் முடிச்சுருங்க. நன்றி சொல்ல மட்டும் எப்பவுமே தயங்கக்கூடாது, நேரம் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த முள்ளுமலர் ஸ்கிரிப்ட் நான் எழுதி வச்சிருந்தேன், யாருக்கும் காட்டணும், அதை படமாக எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லை. என்னுடைய சொந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு திரைக்கதை எழுதி அதை இதில் வச்சுருந்தேன், யாரும் கொடுக்க வேண்டாம். அப்போ ஒரு ப்ரொடியூசர், ஒரு டைரக்டர், நம்ம ரங்கராஜன் சார், ஜி.என். ரங்கராஜன் சார் 3 பேர் உட்காந்து பெரிய கும்பல் உட்காந்து என்னை கட்டாயப்பற்றி ஒரு கதை சொல்லணும்னு சொல்கிறாங்க. அந்த கம்பெனிக்கு ஏற்கனவே 2 படம் ஆகி ஆஸ் அ ரைட்டர் கொடுத்துருக்கேன். நான் வேண்டாம் இருப்பேன், இந்த ஒன்றும் கதை இல்லைன்னு ஒரு புக்கு ஒன்று படிச்சுட்டு இருந்தீங்க, பெரிய புக்காக வச்சு என்ன நோட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதையாச்சும் சொல்லுங்க சார், அந்த கதை உங்களுக்கு பிடிக்காது சார் அப்படின்னு கட்டாய பற்றி சொல்ல வச்சாங்க. சொன்னேன், அதுதான் முள்ளமலர் கதை. பட் அந்த ப்ரொடியூசரும் அந்த டைரக்டரும் அந்த கதையை கேட்டுட்டு ரொம்ப கேவலமாக இருக்குன்ட்டாங்க. ஆனால் திரு குமரவேலு தந்தையார் ஜி.என். ரங்கராஜன் அவர்கள் ஆஃபீஸுக்குள்ளே அழைச்சிட்டு போய், மகேந்திரன், இந்த ஸ்கிரிப்டுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல், அழகு தெரியாமல், அருமை தெரியாமல் வெளியே உள்ளவங்க ரிஜெக்ட் பண்ணுறான். தயவு செஞ்சு என்னைக்காச்சும் நீங்கள் டைரக்டர் ஆடிங்கன்னா நீங்கள் இந்த முள்ளுமலர் படத்தை தான் நீங்கள் டைரக்ட் பண்ணணும். ஆனால் எனக்கு அந்த ஐடியாவே இல்லை, இருக்கு டைரக்ட் பண்ணுற ஆசையே கிடையாது அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு கேட்கல, இதுதான் உங்கள் முதல் படமாக இருக்கணும்னு சொன்னார். அப்போ ஆரம்பித்த அந்த லவ் ஃபார் மிஸ்டர் ஜி.என். ரங்கராஜன் இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்
ஸ்டெடியாக போயிட்டுருக்கு. அதனாலேயே மிஸ்டர் குமரவேலனுடைய வளர்ச்சியில் எனக்கு ரொம்ப அக்கறை. எங்கள் வீட்டு பையன் நல்லா வரணும்னு சொல்லிட்டு பட் ஏதோ படம் எடுத்தால் போகணும் அப்படின்னு எல்லாமே. ஹரிதாசன் ஒரு அற்புதமான ஒரு படம். ஆஃப்டர் இஸ் ட்ரூ ஃபில்ம்ஸ் இவன் யுவதி அண்ட் நினைத்தார் நினைக்கும். அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவர் ஃபோன் பண்ணி என்னுடைய வாழ்த்துக்கள் சொன்னேன். எப்பவுமே நல்ல டைரக்டர்கள் வந்தால் அவங்களுடைய படங்களை பார்க்கும்போது அவங்க ஃபோன் நம்பர் கிடைச்சதுன்னா உடனே அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவேன். சில பேர்கிட்ட பேசுறதுக்கு நான் கூச்சமாக இருக்கணும், நான் கூச்சசுவாதி. ஸோ அப்புறம் நேராக பார்க்கணும், இந்த படத்தை பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவேன். எனக்கு இதெல்லாம் என்று அந்த மகா கலைஞர்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட பாடங்கள். ரெண்டாவது பிரபு சார் சொன்னாங்க, பிரபு சார் எங்கள் அண்ணன் பேர் விக்ரம் பிரபு. விக்ரம் பிரபுவுடைய எல்லா படங்களையும் கொஞ்சம் நான் பார்த்துப்பேன். ரொம்ப ஒரு கம்பீரமான அற்புதமான அந்த குடும்பத்துக்கு உரிய சொத்து அவர்கிட்ட இருக்காரு. மாபெரும் குடும்பம். ப்ரொஃபஸர் சொன்னாங்க, நான் அந்த யாரை நான் அந்த படம் பண்ணேன், இந்த படம் டயர் பண்ணேன், இந்த படம் டயர் பண்ணேன் அப்படின்னு என்ன சொன்னார். ஆனால் தங்கப்பதக்க மகேந்திரன் தான் எனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு சொன்னாங்க. இப்போவும் சொல்லுவேன், ஒரு ரைட்டராக இருந்த அன்னைக்கு தங்கப்பதக்க மகேந்திரன் நான் அறியப்படுறதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். ஸோ விக்ரம் பிரபுடைய படங்கள் குதிக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. சந்தேகமே இல்லை, எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இப்படி நான் அவரை பற்றி சொல்ல முடியும். அந்த வாய்ஸ் வாகவில் அந்த சோல்ஜர்ஸ் என்ன ஸ்ட்ரெயின் பண்ணிக்குவாங்க, என்ன கஷ்டப்படுவாங்க, என்ன பாடுபடுவாங்களோ அத்தனை உழைப்பையும் ட்ரெயிலரே பார்க்க முடியாது அவரை பாடுபட்டு. பட் தட்ஸ் த சப்ஜெக்ட். எல்லாரும் ஈஸியாக நம்ம கையில் எடுத்துக்கிற மாதிரி சப்ஜெக்ட் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 30 days எடுக்கிற மாதிரி படம், 40 days எடுக்கிற மாதிரி படம் எடுக்க முடியாது. ஒரு சப்ஜெக்ட் வேண்டாம் இருக்காதா அப்படி தான் பார்ப்போம். ஆனால் பார்டரில் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒருத்தர், நம்முடைய மக்கள், அவங்க படுற வேதனைகள் கஷ்டங்கள் நமக்காக அது நமக்கு தெரியாது. அதை பற்றிலாம் எடுத்தால் யார் யார் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்காரு. நிச்சயம் குமரவேலு பெஸ்ட் ஃபில்ம் அந்த வாக்காவுக்கு கொண்டு வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை, திடமான நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. அதே சமயம் மிஸ்டர் ஏமா அவரை பார்க்க போகிறான் சார், ஒன்றும் மிகையாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. எனக்கு ஆர்டி பர்மனை பார்க்குற மாதிரி தான் அவருடைய சாங்ஸ் கேட்கும் போதெல்லாம் சச் அ பியூட்டிஃபுல் சாங்ஸ். உருவம் மட்டும் இல்லை, அவருடைய சாங் டியூன்ஸ் எல்லாமே எனக்கு ஆர்டி பர்மனை தான் ஞாபகப்படுத்த எனக்கு அடிக்கடி. ஸோ ரொம்ப அற்புதமாக நீங்கள் போட்டுட்டு வரீங்க. உங்களுடைய ட்ராவல் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சச் அ பியூட்டிஃபுல் பர்சன். ஸோ நல்ல யூனிட் இந்த படத்தை கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஓவரால் அந்த சினிமாட்டோகிராஃபர் அந்த ஃபில்ம் மிஸ்டர் சதீஷ் அவருக்கு, ஆடிட்டர் இளையராஜா அவர்களுக்கு இப்படி, அப்புறம் ஓவரால் மிஸ்டர் ப்ரொடியூசர் அவர்களுக்கு. ஏன்னா நம்ம ப்ரொடியூசர்ஸ் நீங்கள் வந்து தைரியமாக அவங்களுடைய என்கரேஜ் பண்ணி படத்தை எடுக்க வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப பாராட்டேன். என்னோட மனமார்ந்த பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். எப்பவுமே ஒரு நல்ல தயாரிப்பாளருடைய பங்களிப்பு, முழுமையான ஒத்துழைப்பு இல்லைன்னா எந்த படைப்பாளையும் தான் நினைச்சதை சாதிக்கவே முடியாது. நான் எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் பல பேருடைய படங்கள். அவசரப்பட்டு கமிட்மெண்ட் பாயிலக்கள் நம்முடைய படத்தை கெடுத்துருவாங்க. கொஞ்சம் நிதானமும் தேவை. ஸோ நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது நல்ல ஒரு வரம் ஒரு டைரக்டருக்கு. அந்த ப்ரொடியூசருக்கு லாபகரமான ஒரு படத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய கடமையும் நம்மளோட டைரக்டருக்கு இருக்குது. அது மிஸ்டர் குமரவேல் அற்புதமாக நிறைவேற்றியிருப்பார் நான் நினைக்கிறது. அது எனக்கு சந்தேகமே இல்லை. ஸோ மீண்டும் இன்றைக்கு 2016 இத்தனை பெரிய மரியாதைக்குரிய கலைஞர்கள், இயக்குநர்கள், படைப்பாளிகள் எல்லாரும் முன்னாலே நான் பேசுறதுக்கு ஒரு மரியாதையும் நேரத்தையும் எனக்கு கொடுத்த அந்த மகா கலைஞனுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அந்த திருமணத்துக்கு இளைய தளபதி விஜய் கூப்பிடுறாரு, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் கூப்பிடுறாரு.
இவங்க 2 பேரும் அந்த திருமணத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை. ஏன்னா அவர் மலேசியாவில் இருந்தார் சூப்பர் ஸ்டார். அந்த பன்னீர்செல்வம் பக்கத்தில் யார் உட்காந்துருக்குன்னா, அம்பத்தூர் தேட்டர் கன்ஃபார்ம் பண்ணுற போஸ்ட் எடுத்துன்னு போவார், பொட்டி எடுத்துன்னு போவார். அப்படிப்பட்ட ஒரு காளியப்பன். திரையரங்கு நான் வந்து அதிகமான டிக்கெட் விலையும் கேட்கல, டிக்கெட் விலை விற்கணும்னு சொல்ல. திடீர்னு பார்த்தா அமீரை பற்றி ஒரு பேச்சு. அமீர் வந்து படத்தை வாங்கிட்டு படம் மோசம்ட்டாருன்னு. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு தவறான செய்தியை யார் பரப்புறது? ஆனால் காலம் அவர்களை மன்னிக்காத அந்த தொலைக்காட்சியை 35 நிமிஷம் பதிய விட்டு பிடிச்சாங்க. கமிஷா போலீஸில் உட்கார வச்சாங்க. உட்கார வச்சு அதுக்கப்புறம் அவர் ஆஃபீஸில் 2 மணிக்கு கூப்பிட்டு செட்டில்மெண்ட்டு கேட்குறாங்க. எதுக்கா செட்டில்மெண்ட்டு?